Day 73 of 120 to get better understanding of planes. Instrument clusters in aircraft. ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னா காக்பிட் பேனலில் இருக்கிற அனலாக் கேஜ் குரூப்ஸ் தான். இது பைலட்ஸுக்கு ஃப்ளைட்டோட மெயின் இன்ஃபர்மேஷன்ஸை குவிக்காக செக் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சின்ன ஏர்கிராஃப்டில் யூஸ்வலாக பேசிக் 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதை ஸ்டாண்டர்ட் லே அவுட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர், ஆட்டிடியூட் இண்டிகேட்டர், ஆல்டிமீட்டர் இருக்கும். ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர் ஏர்கிராஃப்ட் ஏரில் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு காமிக்கும். ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் ஏர்கிராஃப்ட் ஹரிசான் கிட்ட எப்படி டில்ட் ஆகுது, பிச் அண்ட் பேங்க் அதெல்லாம் காமிக்கும். ஆல்டிமீட்டர் ஏர்கிராஃப்ட் சி லெவல் மேலே எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு மெஷர் பண்ணும். செகண்ட் ரோவில் டர்ன் கோஆர்டினேட்டர், ஹெட்டிங் இண்டிகேட்டர், வெர்டிக்கல் ஸ்பீட் இண்டிகேட்டர் இருக்கும். டர்ன் கோஆர்டினேட்டர் ஏர்கிராஃப்ட் எவ்வளோ ரேட்டில் டர்ன் பண்ணுது அண்ட் டர்ன் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் காமிக்கும். ஹெட்டிங் இண்டிகேட்டர் ஏர்கிராஃப்டோட டைரக்ஷனை டிஸ்பிளே பண்ணும். வெர்டிக்கல் ஸ்பீட் இண்டிகேட்டர் ஏர்கிராஃப்ட் கிளைம் ஆகுதா இல்லை டிசென்ட் ஆகுதா, எவ்வளோ ஸ்பீடில் அதெல்லாம் பண்ணுதுன்றதை காமிக்கும். இந்த 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ட்ரெடிஷ்னல் காக்பிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கோர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பைலட்ஸ் ஃப்ளைட் டைமில் கண்டினியூஸாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ஸ்பீட், டைரக்ஷன், ஆல்டிடியூட் அண்ட் ஏர்கிராஃப்ட் ஆட்டிடியூட் கரெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலா விசிபிலிட்டி கம்மியா இருக்கிற கண்டிஷன்ல. ஹோப் இந்த வீடியோல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் இன் ஏர்கிராஃப்ட் பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது பேசிக் 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இது வந்து ஏர்கிராஃப்ட் பொறுத்தும் மாறும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க பண்ற லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.